அனைவருக்கும் வணக்கம். இதெல்லாம் என்ன கூட்டம்? ஆக்சுவலா நான் வந்து 87ல எனக்கு மேரேஜ் ஆயிட்டு எனக்கு ஒய்ஃப் வந்து திருவண்ணாமலையிலுக்குள்ள நான் போறேன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு போறேன். அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல, திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியல, அவ்வளவு கூட்டம். என்னப்பா ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆயிருக்கா இங்க? இல்ல சார், சென்ட்ரல்ல ஊரு பூரா கூட்டம், திருவண்ணாமலை பூரா கூட்டம். அதாவது இதுக்கு வருமே, அந்த அண்ணாமலை ஜோதிக்கு வர மாதிரி. என்னன்னு கேட்டா ராமராஜன் சார் மீட்டிங் அப்படின்னு, அப்படி ஒரு கூட்டம். அப்படி அந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதெல்லாம் மறக்கல. அது என்னைக்குமே இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு தடவை, ஐயோ நான் பயந்துட்டேன் சார், அவருக்கு இருந்த மாசம் அந்த ஓப்பனிங்ல அந்த இதுவும் கலெக்ஷனை பார்த்துட்டு பயந்துட்டேன் சார். ஐயோ நமக்கு பயங்கர போட்டி இல்ல, முன்னாடி போயிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு உண்மையாவே மக்கள் நாயகன் தான். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துல இருந்து நான் ரெகுலரா ஒரு பாஸ்கர் எடிட்டர் அப்படின்னு அவருடைய டீம், ஒரு பெரிய டீம் இருக்கும். அவருடைய பசங்க எடிட்டர்ஸ், அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் எடிட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள இடம் வந்து பாஸ்கர், எடிட்டர் பாஸ்கர்னு. அங்கதான் பாரதிராஜா சார், கே ரங்கராஜ், ராம அப்படி எல்லாம் வரும்போது சாரும் வருவார். ராம்நாராயண் சார் அசிஸ்டண்டா இருந்து, அசோசியேட்டா இருந்து, இவரு டைரக்ட் பண்ணி இருந்து எல்லாமே இவரை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவர் துடிதுடிப்பா அப்படி இருப்பாரு. அவர் இளைஞர் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாரு. அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணாரு. பெரிய பிரச்சனை அவங்க வீட்டுல, எல்லாத்தையும் மீறி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணாரு. அந்த மாதிரி அப்படி எல்லாம் நான் பார்த்தேன் அவரை. நான் வந்து ஒரு 10 வருஷம், 1981ல இருந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றேன். ஆக்சுவலா 89ல வரைக்கும் நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வந்து ஒண்ணு ரிலீஸ் ஆகாது, இல்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, இல்லைன்னா அப்புறம் 4 வாரம், அதுக்கப்புறமா 25 நாள், அதுக்கப்புறம் 50 நாள் ஆண்களை நம்பாதே, அப்படி போயிட்டு இருந்த போது எனக்கு முதல் வந்து ஒரு வெற்றி படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் ஒர்க் பண்ணேன்னா அது படத்து பேர் வந்து ராஜா தான். அந்த ராமதாசனுடைய 2வது படம். அது ஒரு டைரக்டர் 2 படம் ஒர்க் பண்ணது நான் அந்த படத்தை அவர்கிட்ட தான். ஸோ அது மாதிரி நான் ஒரு 14 டைரக்டர் ஒர்க் பண்ணேன். ஆனா முதல் இப்ப இன்னைக்கும் என்னுடைய ஆபீஸ்ல நீங்க வந்தீங்கன்னா எனக்கு நிறைய ஷீல்ட்ஸ் இருக்கு. அப்பெல்லாம் 100 நாள் வெள்ளி விழா இதெல்லாம் நிறைய ஷீல்டு வாங்குவோம் இல்லையா? அதுல புது வருஷத்துக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் வாங்கின முதல் ஷீல்டு வந்து ராஜா தான். அதுதான் இன்னைக்கே இருக்கும். இந்த பக்கம் ராமராஜன் சார், இந்த பக்கம் இளையராஜா சார். அந்த ப்ரொடியூசர் வந்து நிவாஸ், கேமராமேன் நிவாஸ்னு. டைரக்டர் வந்து ராமதாஸ் சமீபத்தில் அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. ஸோ அந்த காலத்துல இருந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 46 படம் என்னமோ டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா ஸ்டார்ட் கேமரா, ரோல் சவுண்ட், ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முதல்ல அவருக்கு தான். அது எப்படின்னா, பெத்தவ மனசுன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நம்ம ராஜ்கிரண் சார் தான் ப்ரொடியூசரு. அந்த படத்துக்கு கதை வசனம் வந்து கஸ்தூரி ராஜா. அந்த படத்துல வந்து நான் அசோசியேட் டைரக்டர். ஆனாலும் நான் தான் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொல்லணும், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லணும். காரணம் வந்து அவர் ஹீரோ அண்ட் டைரக்டர். அந்த படத்துல டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிக்கிறாரு. சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன முதல் சார் யாரு சார், ரவி நீ எத்தனை படம் பண்ணிருக்க, நீ தான் ஸ்டார்ட் கேமரா சொல்லணும், நீ தான் ஆக்ஷன் சொல்லணும், நீ ஆக்ஷன் சொன்னாதான் நடிப்பேன் அப்படின்ட்டாரு. அதுதான் என்னுடைய பிள்ளையார் சுழி. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ராஜ்கிரண் சார் வந்து ஹீரோவா நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா கஸ்தூரி ராஜா டைரக்டர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் புரியாத பகுதியில டைரக்டர் ஆயிட்டேன். இப்படி வந்து நான் எப்படி வந்து 9 வருஷத்துல வந்து ஒரு
ஆன்டி சென்டிமெண்டா இருந்தாலும் அது அப்படியே அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் எல்லாமே சென்டிமெண்டா ஆயிடுச்சு. அப்படி ஒரு ராசியான ஒருத்தர். அதுக்கப்புறமா நான் டைரக்ஷன் பண்ணி இது பண்ணும்போது நடுவில் அவரை வச்சு ஒரு படம் பண்ண வேண்டியது. அதுக்கு ஸ்டில் ஷூட்லாம் கூட எடுத்தாச்சு. ஆனா வேறு சில காரணத்தினால அந்த படம் எடுக்க முடியல. அப்புறம் அனுமோகன் சார் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த படம் காளையெல்லாம். அது அது அனுமோகன் சார் பண்ணாரு. அப்ப நிறைய படங்கள் நான் 3 மாசத்துக்கு ஒரு படம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போ. ஸோ இதுதான் எனக்கும் ராமராஜன் சாருக்கும் உரிய அந்த பந்தம். இந்த படத்துல நம்ம ராகேஷ் வந்தாரு, கதை சொன்னாரு. அது மாதிரி என்னன்னா கண்டிப்பா ராமராஜன் சார் படம்னா நீ ஒரு நாள் இருந்தா கூட ஒரு கெஸ்ட் ரோல் இருந்தா கூட நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு படம் பண்றாரு அப்படின்ட்டு. யாரும் அவர் தப்பா நினைக்காதீங்க, என்ன இப்படி நடக்கிறாரு இப்படி இருக்காருன்னு சொல்லி. அவருக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்காரு அப்படின்றதுக்கு காரணமே அந்த ஆண்டவனுடைய அருள் தான். அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயலலிதா மேடம் ஹெல்ப் பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு. எல்லாத்தையும் மேல ஒரு அருள் ஒண்ணு இருக்குல்ல, அந்த அருள்னாலதான் இன்னைக்கு அவர் இங்க இருக்காரு. ஆண்டவன் அருள் தான் அது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் அது. அந்த கார்ல இவர் கூட போனவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அதை மிஞ்சி இது தப்பிச்சு இப்படி நடிச்சு மறுபடியும் ராஜா சார் பாட்டு அவர் பாடணும்னு எழுதி வச்சிரு. நீ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துங்க. அப்புறம் இந்த படத்துல ராகேஷனுடைய டைரக்ஷன் பத்தி நான் சொல்லவே வேணாம். அவர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் மாதிரி தான். அதுல முதல் படமா அது 3வது படம். பட் அதெல்லாம் நல்ல